லவ்லி ஷாப்பி சரண்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லேட்டஸ்டா ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு நெக் செயின் டிசைன்ஸ் தான் வந்து மேக் பண்ணி காட்ட போறேன். உங்களுக்கே தெரியும், ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா மேக் பண்ணிருவோன்னு. நீங்க உங்களுக்கு தெரியவே தெரியாதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கனாலே போதும், உங்களாலையும் ஈஸியா மேக் பண்ண முடியும். உங்க பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நார்மலாவே வந்து எல்லா பீட்ஸ்லயும் வந்து பிரேஸ்லெட், அப்புறம் வந்து நெக் செயின், ஆரம், அது எல்லாமே நீங்க மேக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட இம்போர்ட்டட் ஃபீமோ பீட்ஸ்ல எப்படி நெக் செயினும் பிரேஸ்லெட்டும் மேக் பண்றோம் தான் பார்க்க போறோம். அது வந்து குழந்தைங்களுக்கும் காலேஜ் பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதனால உங்களோட பிசினஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அதுக்குதான் இந்த மேக்கிங் வீடியோ. ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு சேல் பண்றவங்களுக்கு வந்து இது அவங்களோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, எல்லாருமே பிரேஸ்லெட் எல்லாம் மேக் பண்றாங்கக்கா, ஆனா எனக்கு கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனா எப்படி வந்து எதை வச்சு நான் கிரியேட்டிவா யோசிக்கிறதுன்னு தெரியலங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கும் ஈஸியா நீங்க மேக் பண்ண முடியும், உங்க பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்மியான பட்ஜெட்ல நல்ல லாபத்தோட உங்களாலேயே சம்பாதிக்க முடியும். நம்மளோட இம்போர்ட்டட் ஃபீமோ பீட்ஸை வச்சு இந்த செயின் வந்து எப்படி மேக் பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கிட்ட பீட்ஸ் அண்ட் சார்ம்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாருங்க, இது நான் உங்கள்ட்ட காட்டுறதுக்காக சாம்பிள் நான் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம செயின் வந்து இப்ப மேக் பண்ண போறோம். இதுக்கு இப்ப நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செயின் மேக் பண்றதுக்கு இந்த எலாஸ்டிக், நான் வந்து இந்த எலாஸ்டிக்ல தான் எப்பவுமே இந்த செயின் வந்து ஃபீமோ பீட்ஸோட வந்து நான் இந்த எலாஸ்டிக்ல மேக் பண்ணுவேன். இது வந்து 1.0ல நான் மேக் பண்ணுவேன். இது வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கும், அது வந்து நம்ம இழுத்தாலுமே அந்து போகாது. அதனால நான் இதுல மேக் பண்ணுவேன். நீங்க 0.7ல கூட மேக் பண்ணலாம், ஆனா அது கொஞ்சம் சன்னமா இருக்கும், இது கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அதனால நான் இதுல மேக் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட இம்போர்ட்டட் ஃபீமோ பீட்ஸ், இதுல நான் ஒரு லைன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடயே நம்மளோட கிளே பீட்ஸ், அதுலயும் நான் இருக்கிற கலர்ஸ்ல கொஞ்சம் இந்த கலர்ஸ்க்கு மேட்ச் பண்ண அப்படி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவு பீட்ஸ் தேவைப்படாது, 1-2 நம்ம டிசைன் பண்றதுக்கு போதும். அதுலயே இந்த டிசைன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஃபிளவர், அந்த மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி நீங்க இந்த கிளே பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு பீஸ் யூஸ் பண்ணலான்ட்டு எடுத்திருக்கேன். அது கூட டிசைன் பண்றதுக்கு நம்ம ஹார்டின், ஆல்பபெட் ஹார்டின் எடுத்திருக்கேன். அடுத்தது நமக்கு தேவையானது ஜம்ப் ரிங் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ்ஷுக்கு, அதுல வந்து நான் ஜம்ப் ரிங் போட்டு நான் வந்து லாக் பண்ணிருக்கேன். ஜம்ப் ரிங் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் வந்து கொஞ்சம் சைடா ஏத்தி தான் லாக் பண்ணிருக்கேன். இப்படிதான் நீங்க ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்க லாக் போடணும், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சமா சுகர் பீட்ஸ், ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமா சுகர் பீட்ஸ். அடுத்தது லைட்ரு, இந்த லைட்ரு எதுக்குன்னு நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட டூல்ஸ், கட்ரும் வேணும் நமக்கு. நான் 3 டூல்ஸ்மே நான் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து நம்மளோட இம்போர்ட்டட் தான். இப்ப நம்ம எப்படி மேக் பண்றதுன்னு பார்த்தலாம். நீங்க எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு லென்த்துக்கு தகுந்த அப்படி ஒரு 20 இன்ச் போதும். 20 இன்ச்சே ஜாஸ்தி தான். நான் எப்பவுமே வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துப்பேன். 20 இன்ச் நான் கட் பண்றேன். இப்ப வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். நான் அளவா வந்து ஒரு 20 இன்ச் கட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பீட்ஸ் வந்து இந்த பக்கம் போட்டா இந்த பக்கம் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதனால நான் எப்பவுமே ஒரு சைடு வந்து முடிச்சு போட்டுருவேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஹூக் வச்சு நான் இந்த சைடு முடிச்சு போட்டு அதுக்கப்புறமா தான் பீட்ஸ் கோர்ப்பேன். எப்பவும் போல பிரேஸ்லெட்டுக்கு எப்படி நாட் போட்டு லாக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான், ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல. அதே மாதிரி இதுக்கும் வந்து நம்ம நாட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இதுல முடிச்சு போட்டேன், ஸ்ட்ராங்கா நிக்குது பாருங்க. நான் ஃபிஷ் ஹூக்ல போட்டு நாட்டும் போட்டேன். பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. நான் இழுத்துதான் கட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு சுகர் பீட்ஸ் அதுல கொடுத்து லாக் பண்ணிடுறேன். இப்ப லாக் ஆயிரும், உங்களுக்கு அந்த முடியுமே வந்து தெரியாது. இப்போ வந்து நம்மளோட பீட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பீட்ஸ் வந்து இது ஒவ்வொரு பீட்ஸா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு 6 பீட்ஸ் 10 பீட்ஸ் அந்த மாதிரி கையில எடுத்து இப்படி கோர்த்துருவேன். அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, நான் ஒவ்வொரு பீட்ஸுக்கும் கலர்ஸ் வந்து நம்மளோட மல்டி கலர்ஸ் தான் இல்லையா, அதெல்லாம் நம்ம கலர்ஸே பார்க்க வேண்டாம், நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம். ஒரு இதுக்கு நீங்க ஒரு 22, 25 அந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே போதும். இந்த மாதிரி 20-20 நம்ம கோர்த்துக்கலாம். இப்போ சுகர் பீட்ஸுக்கு அப்புறம் நான் ஒரு 20 பீட்ஸ் கோர்த்திருக்கேன். அடுத்தது ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது நான் இந்த ஒரு கிளே கொடுக்கறேன், பிங்க் கலர் கிளே கொடுக்கறேன். அடுத்தது ஒரு சுகர் பீட்ஸ். இந்த மாதிரி
லைனா நமக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அந்த அளவு கொடுத்துடலாம். இப்ப நான் உங்களுக்கு கோர்த்துட்டு காட்டுறேன். ஒரு சுகர் பீட்ஸ், நெக்ஸ்ட் நான் இந்த ஃப்ளவர் கொடுக்கறேன். அதே மாதிரி ஒரு சுகர் பீட்ஸ். நம்ம கிட்ட நிறைய ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு அதை வச்சு எப்படி மேக் பண்ணி எப்படி சேல் பண்ணணும்னு தெரியலன்னு சொல்றீங்க. நம்ம வீட்ல இருந்துட்டே ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் செய்யணும், அப்ப வந்து நமக்கு லாபமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கும் போது இந்த பிசினஸ் வந்து நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா சூப்பரா ரன்னிங்ல போயிட்டு இருக்கிற பிசினஸ் தான் இது. ரொம்ப நல்லா இருக்கு. சோ நான் அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா தாராளமா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என்ன ஒரு 8 o'clock மேல கால் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். நானும் உங்க டவுட்டுக்கு கிளியர் பண்ணிடுவேன். இந்த நெக் செயின் வந்து மேக் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான பொருளே இந்த கிளே பீட்ஸ் தான். இதுதான் வந்து அதோட ரொம்ப அழகா எடுத்து கொடுக்கும். நீங்க நான் பினிஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இதுல நம்ம கிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நீங்க வந்து நம்ம கேட்லாக் குள்ள போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா கிளே பீட்ஸ்னு நம்ம ஹெட்டிங் கொடுத்திருப்பேன். நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, நான் இந்த இடத்துல வந்து பினிஷ் பண்ணிருக்கேன். 1 2 3 4 5 டைம் வந்து நான் 22 பீட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு இடையில வந்து நம்ம கிளே பீட்ஸ் டிசைன் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, ஒரு சைடு ஃபுல்லாவே நமக்கு பினிஷ் ஆயிருச்சு. இந்த இடத்துல நான் ஒரு சாம் கொடுத்துறேன். யூனிகார்ன் சாம் தான் கொடுக்குறேன். நம்ம ஜம்பிங் போட்டு நார்மலா எப்பவும் போல யூனிகார்ன் சாம் கொடுக்குறேன். ஏன்னா இந்த கலர்ஸ்க்கு வந்து நான் யூனிகார்ன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஹார்டின் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு சுகர் பீட்ஸ். அவ்வளவுதான். இப்ப இது வந்து பினிஷ் ஆயிருச்சு. அது இந்த பக்கம் மாதிரியே நம்ம இந்த பக்கமும் கோர்த்துக்கலாம் பீட்ஸ. இப்ப நம்ம இது பினிஷ் பண்ணியாச்சு. நான் லாஸ்டா சுகர் பீட்ஸோட நிறுத்திருக்கேன். இப்ப இந்த இடத்துல நம்ம முடிச்சு போட்டு ஃபர்ஸ்ட் சுகர் பீட்ஸ லாக் பண்ணிடலாம். நம்ம இந்த இடத்துல ஏன் லாக் பண்றோம்னா அப்பதான் இந்த மாலையோட இதே வந்து வெளியே வராம இருக்கும். அதுக்காக தான் நம்ம சுகர் பீட்ஸ் கிட்ட ஒரு லாக் போட்டுக்கிறோம். இப்ப ஜம்ப் ரிங் போட்டு இதே மாதிரி ஒரு முடி போட்டுடலாம். இப்ப நம்ம இந்த ஜம்ப் ரிங் கிட்ட வந்து சுருக்கு முடி போட்டு லாக் பண்ணலாம். அப்ப வந்து இது இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப அது எப்படின்னு பாக்கலாம் இருங்க. இப்ப ஜம்ப் ரிங் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்படி இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நாட்டை இதுக்குள்ள விட்டு எடுங்க. பாருங்க, லாக் ஆயிடுச்சு. இப்படிதான் முடிச்சு போடணும். இப்ப இந்த இடத்த நம்ம கட் பண்ணிட்டு கட் பண்ணியாச்சு. இப்ப லைட்டா நம்ம லைட்ல அதுக்குதான் இந்த லைட்டா இந்த இடத்துல சூடு பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம செயின். பாருங்க, நம்ம செயினோட அவுட்புட் இப்படிதான் இருக்கும். எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. போட்டு காட்டுறேன் பாருங்க, பினிஷிங் எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. சூப்பரா இருக்குல்ல? குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இன்ஸ்டால பார்த்துட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நம்ம கிட்ட ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி சேல் பண்றவங்களுக்கு இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் தான் நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணிருக்கேன். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து மல்டி கலர்ஸ்ல நம்ம கிட்ட பீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நான் இன்னும் கேட்லாக்ல அப்டேட் பண்ணல. நாளைக்கு வேணுங்கிறவங்க, ஒருவேளை வீடியோ பார்த்துட்டு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணி எனக்கு பீமோ பீட்ஸோட கேட்லாக் அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கலர்ஸ் வந்து சென்ட் பண்றேன். நாளைக்கு ஈவினிங் வந்து நான் கேட்லாக்ல அப்டேட் பண்ணிடுவேன். நீங்க பினிஷ் பண்ணும் போது பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இது. இதே மாதிரி நீங்க நார்மலா எப்பவும் போல பிரேஸ்லெட் செய்யற மாதிரியே தான். சாமுக்கு பதிலா நீங்க வந்து கிளே பீட்ஸ் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். அதே மாதிரி இதுல உங்களுக்கு எப்படி வேணாலும் பிரேஸ்லெட்டும் மேக் பண்ணிக்கலாம், செயினும் மேக் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து உங்களுக்கு வெரைட்டியா உங்களோட கிரியேட்டிவ் தான் இது எல்லாமே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் மேக் பண்ணுங்க. அதையே ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம போட்டோவும் சென்ட் பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இப்பவும் சொல்றேன். நிறைய உங்களுக்கு வேணுங்கிற மெட்டீரியல்ஸ் வந்து கொண்டு வந்து சேர்த்தது என்னோட பொறுப்பு. அது கிரியேட்டிவா யோசிச்சு உங்களோட சேலை மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். நீங்க எவ்வளவு கிரியேட்டிவா யோசிச்சு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க பிசினஸும் சூப்பரா போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். சின்னதா பிசினஸ் செய்யணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.